சன்ஸ்டோன் மற்றும் மூன்ஸ்டோன் இரண்டையும் கைகளில் வைத்திருந்த போது அவற்றின் ஆற்றல்கள் ஒன்றாக துடிப்பதை ஜோவி உணர்ந்தாள். இந்த கற்களை கண்டுபிடிப்பது அவளது தேடலின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அவள் அறிந்திருந்தாள். இப்போது அவள் மிகவும் சக்தி வாய்ந்த சூனியக்காரியான நிழல் ராணியின் மோதலுக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். சூனியக்காரி தனது இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி கற்களை மீட்டெடுக்கவும் நிலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தனது நிழலை பரப்பவும் தயங்க மாட்டாள் என்பது ஜோவிக்கு தெரியும். ஜோவி தனது தோழியான ஃபெபியுடன் சன்லைட் கிளேட் என்ற மாயத்தோப்பை நோக்கிச் சென்றாள். அங்கு பண்டைய பாதுகாவலர்களும் மாயாஜால உயிரினங்களும் ஒன்று கூடினர். பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் போது இந்த கிளேட் ஒளியின் கூட்டாளிகளின் உதவி தேவை என்று முஃபாசா ஒருமுறை இவளிடம் கூறியிருந்தார். பாதை நீண்டதாகவும் வளைந்ததாகவும் இருந்தது. ஆனால் ஜோவி காட்டை நெருங்கியதும் காட்டிலுள்ள உயிரினங்கள், மனிதர்கள், குட்டிச்சாத்தான்கள் மற்றும் மயக்கும் விலங்குகள் அனைத்தும் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் சுமந்து சென்ற கற்களின் சக்தியால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர். அவள் கிளேடில் நுழைந்த போது மரங்களிலிருந்து ஒரு குரல் எதிரொலித்தது. ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் தாங்கியவர் நம்மிடையே வரவேற்கப்படுகிறார். எல்ட்ரிக் ஒரு வயதான பெரியவர். அவர் முன்னோக்கிச் சென்றார். அவரது நீண்ட வெள்ளி முடி சூரிய ஒளியில் மின்னியது. அவர் சன்கிளேடின் மூத்த பாதுகாவலர். அவருடைய ஞானம் மற்றும் பண்டைய மந்திரம் அவர் அறிவுக்கு பெயர் பெற்றவர் என்பதை உணர்த்தியது. ஜோவி, நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் வைத்திருக்கும் மூன்ஸ்டோன் மற்றும் சன்ஸ்டோனின் சக்தி வலிமையானது. ஆனால் நிழல் ராணியின் இருண்ட சக்திகள் இந்த உலகெங்கும் பறந்து விரிந்தவை. நீங்கள் அவளை எதிர்த்து நிற்க விரும்பினால் உங்களுக்கு கூட்டாளிகளும் பாதுகாப்பு மந்திரங்களும் தேவைப்படும் என்று எல்ட்ரிக் கூறினார். எல்ட்ரிக் தனது கைத்தடியை உயர்த்தினார். மேலும் காட்டின் நிழல்கள் மற்றும் ஒளியிலிருந்து பல உயிரினங்கள் வெளிவந்தன. வனப்பகுதி ஆவிகள், வன வீரர்கள் மற்றும் எம்பர் என்ற மரகத செதில்களைக் கொண்ட ஒரு சிறிய டிராகன் கூட. எம்பர் தலையை குனிந்து ஜோவை நெருங்கினார். தைரியமானவளே, உங்களின் தியாகத்திற்காக நான் எனது நெருப்பை உறுதியளிக்கிறேன் என்று அவர் கூறினார். ஜோவிற்கு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளவு மாயாஜால மனிதர்களை ஒரே இடத்தில் கூடியிருப்பதை அவள் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் தனித்துவமான மந்திரம் மற்றும் வலிமை இருந்தது. மேலும் அவை அனைத்தும் அவளுடன் சேர்ந்து நிழல் ராணிக்கு எதிராக சண்டையிட தயாராக இருந்தன. எல்ட்ரிக் ஆமோதிப்பதாக தலையசைத்தார். ஆனால் இந்த கூட்டாளிகளுடன் கூட ஜோவி, நீங்கள் மூன்ஸ்டோன் மற்றும் சன்ஸ்டோன் ஆகியவற்றின் சக்தியை ஒன்றாக கையாள வேண்டும். தனியாக அவர்கள் வலிமையானவர்கள். ஆனால் நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் அவர்களின் சக்தி அபரிவிதமானது. ஜோவி தனது கைகளில் கற்களை இறுக்கமாக பிடித்தாள். அவற்றின் ஆற்றல்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் பாய்வதை அவள் உணர்ந்தாள். மூன்ஸ்டோன் அமைதியான வெள்ளி ஒளியுடன் ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் சன்ஸ்டோன் சூடான தங்க ஒளியுடன் துடித்தது. அவளைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை உருவாக்கியது. எல்ட்ரிக் ஜோவை கிளேடின் உள்ளே அழைத்துச் சென்று இரண்டு கற்களின் ஒருங்கிணைந்த மந்திரத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார். எல்ட்ரிக்கின் வழிகாட்டுதலின் கீழ் நிழல் ராணியின் இருண்ட மந்திரத்தை தடுக்கும் அளவுக்கு வலிமையான ஒளிக்கவசங்களை எவ்வாறு வரவழைப்பது, அவளுடைய எதிரிகளை எவ்வாறு பலவீனப்படுத்துவது மற்றும் ஆற்றலின் வெடிப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்று அவள் கற்றுக்கொண்டாள். அப்பொழுது எல்ட்ரிக், ஜோவி, உன்னுள்ளேயே ஒளி மற்றும் நிழலின் சமநிலையை கட்டுப்படுத்துவதே உண்மையான சவால் என்று அவளை எச்சரித்தார். நிழல் ராணி உன்னுடைய பயத்தை கண்டுவிட்டால் அவள் உன்னை எளிதில் வீழ்த்தி விடுவாள். நீ அமைதியாக ஒருமுகப்பட்ட மனதுடன் அவளை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். எல்ட்ரிக் பல மணி நேரம் ஜோவிக்கு பயிற்சி அளித்தார். நிலவுக்கல்லிலிருந்து ஒளியையும் சூரிய கல்லிலிருந்து இருளையும் சிக்கலான மந்திரங்களில் ஒன்றாக இணைத்தார். ஃபேபி அருகே படுபடத்தாள். அவளை உற்சாகப்படுத்தினாள். ஜோவி சோர்வடைந்த போது ஊக்கத்துடன் அவளுக்கு உதவினாள். ஜோவியிடம் எல்ட்ரிக் எதிரிகளை எவ்வாறு சிக்க வைக்க, நிழல் முனைகளை உருவாக்குவதும், மாயைகள் எவ்வாறு அகற்றுவதும், ஒளிக்கற்றைகளை வீசுவதையும் அவளுக்கு பயிற்சி அளித்தார்.
ஒவ்வொரு மந்திரத்திற்கும் சரியான அளவு தேவை என்பதை ஜோவி உணர்ந்தாள். அன்று மாலை ஜோவின் பயிற்சியில் எம்பர் டிராகனும் சேர்ந்தது. ஜோவி தனது கேடயத்தால் நெருப்பை தடுக்கவும் அதன் சக்திகளை மாற்றி எவ்வாறு பயன்படுத்துவது என்று சோதனைகளை செய்து கொண்டிருந்தாள். இதனிடையே எம்பர் டிராகனின் தீப்பிழம்புகள் சக்தி வாய்ந்தவை. ஆனால் ஜோவின் கவசம் வலுவாக இருந்தது. அவள் தன்னை வலுவாக உணர்ந்தாள். ஒவ்வொரு வெற்றியின் போதும் அவள் உறுதிப்பாடானது அதிகமானது. அன்று மாலை நெருப்பைச் சுற்றி ஜோவும் அவரது கூட்டாளிகளும் போருக்கான வியூகத்தை வகுக்க ஒன்று கூடினர். எல்ட்ரிக் ஒரு வரைபடத்தைக் காட்டி நிழலுலக ராணியின் அரண்மனைக்கான பாதையை சொல்லிக் கொண்டிருந்தார். நிழலுலக ராணியின் அரண்மனை ரைத் உட்டின் மந்திரித்த முட்கள் மற்றும் நிழல் உயிரினங்களால் அவளது கோட்டை பாதுகாக்கப்படுகிறது. அவளது மாயப் பொறிகளை முடக்கி அவளது அரண்மனையை அடைவதற்கான வழியை எல்ட்ரிக் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜோவி கவனமாக கேட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள். நான் அவளை நேரடியாக சந்திப்பேன். போரில் நான் அவளை என் மீது முழு கவனமும் செலுத்த வைத்து ஒவ்வொரு அடியாக அவளுடைய மந்திரத்தை சீர்குலைத்து அவளது பிடியிலிருந்து இந்த நிலத்தை விடுவிப்பேன் என்று ஜோவி கூறினாள். எல்ட்ரிக் தலையசைத்தார். அவரது கண்கள் மரியாதையால் நிறைந்தன. இது ஒரு ஆபத்தான திட்டம் ஜோவி, ஆனால் வெற்றிக்கான தைரியமும் வலிமையும் உன்னிடம் உள்ளது. நினைவில் கொள், நாங்கள் உன்னுடன் இருக்கின்றோம். நாங்கள் உன்னுடன் இறுதி வரை போராடுவோம் என்று எல்ட்ரிக் கூறினார். இறுதியாக எல்ட்ரிக் ஒரு புனிதமான சடங்கைச் செய்தார். சன்ஸ்டோனையும் மூன்ஸ்டோனையும் ஒரு ஒற்றை பதக்கத்துடன் சக்தி வாய்ந்த தாயத்துக்குள் இணைத்தார். அது ஒரு மயக்கும் ஒளியுடன் பிரகாசித்தது. நிலவு வெள்ளி மற்றும் நெருப்பு தங்கத்தின் சுழலும் கலவையாகும். ஜோவி அதன் மகத்தான சக்தி தன் இதயத்திற்கு எதிராக தங்கியிருப்பதை உணர்ந்தாள். அவளது நோக்கமும் நம்பிக்கையும் தெளிவாக இருந்தது. ஜோவிடம் எல்ட்ரிக் ஆணித்தரமாக கூறினார், இந்த தாயத்து உங்கள் திறன்களை பெருக்கும், ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அதன் சக்தி உங்களுக்குள் இருக்கும் சமநிலையைப் போலவே ஒளி மற்றும் இருளிலிருந்து பெறப்படுகிறது என்று கூறினார். விடிந்ததும் கூட்டம் அமைதியானது. வன உயிரினங்கள் வரவிருக்கும் போருக்கு தயாராகின்றன. ஜோவி தனது புதிய நண்பர்களை சுற்றி பார்த்தாள். அவளுடைய இதயம் நன்றியை தெரிவித்தது. அவள் இப்போது தனியாக இல்லை. அவளிடம் ஃபேபி, எம்பர், எல்ட்ரிக் மற்றும் அவளை நம்பிய கூட்டாளிகளின் முழு கிளேட் இருந்தது. காலையில் அடிவானத்தில் வெளிச்சம் வந்ததும் ஜோவி தன் கூட்டாளிகளை ரைத்தூட்டுக்குள் அழைத்துச் சென்று நிழல் ராணியை எதிர்கொள்ள தயாராக நின்றாள். அவளது மார்பில் தாயத்து ஒளிர்ந்தது. அவள் முன்னால் இருந்த இருளில் அவளது நம்பிக்கை மட்டுமே கலங்கரை வெளிச்சமாக ஒளிர்ந்தது.